விஜய் சித்து விலாக்ஸ் இப்போ வரைக்கும் நான் பார்த்துன்னு இருக்கேன். கடைசியாக இப்போ கொரியன் சீரிஸ் போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் ஹிப்ஹாப் தமிழா அது ஒன்று போச்சு, அதுவும் நல்லா இருந்தது. அவங்களோட மொட்டை மாடி பார்ட்டி வேறு லெவல். மொட்டை மாடி பார்ட்டியில் தளபதி, விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இந்த 3 பேர் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் கான் வந்து சரியான பொம்பளை சொக்கா என்னன்னே தெரியலை. ஆனால் அந்த மாதிரி கேங்கில் எல்லாருக்குமே இருப்பாங்க. ஒரு எங்கள் டீம்லேயே ஒருத்தர் இருப்பான். அது நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிறது. அது அவங்க அப்படியே போகிறாங்க. அதனால தான் இப்போ நல்லா போகுது. அவங்க ஃபார்மில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு காரணமாக அதுதான். வருவான் முதலில் எனக்கு சண்டை நாக்க ஃப்ரெண்டு வருவான் முதலில் அவனுக்கு கோயிலை கட்டுங்க மெரினா பீச்சு கடலில் ஃப்ரெண்டோட ரத்தம் மட்டும் கலந்துருக்கு என் உடலில். பார்த்துருக்கேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், நாங்கள் கூட ஃபேமிலியாக போகணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் வீடியோ பார்க்கும்போது ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்போம் நாங்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது, வேறு ஃபன்னாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எல்லாருமே எங்கன்னா போவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கலாச்சிட்டு ஜாலியாக இருப்போம்ல, அது அப்படியே ஃப்ளோவாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்குது. சீரியஸாக வந்து விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரியலாக அடி வாங்கிட்டு இருந்தாங்க. கம்பேக்காக இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்குது ப்ரோ. வீடியோ பார்க்க மனசு கொஞ்சம் நேச்சுரலாக அந்த கெட்ட வார்த்தை பசங்களுக்குள்ளே திட்டுறது, அப்புறம் ஊர் சுற்றுறது, டக்குன்னு ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுறனால வந்து செம்ம பீக்கில் போயிட்டாங்க. ஸோ அவங்க டக்குன்னு சாப்பிடும்போது கூட வர பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ பார்த்தா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நல்லா இருக்கு. அப்புறம் ஹர்ஷத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸுன்றது தெரியும், ஆனால் அதையும் பண்ணி கொஞ்சம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க கொஞ்சம் நல்லா நேம் ஆகிட்டாங்க. இதை பற்றி 2026 பற்றி அவங்க பேசணும். இப்போ புதுசாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 45, 60, 90. இப்போ கண்ணை கட்டிட்டு கேம். இப்போ அதில் ஹர்ஷத் கான் கேரக்டர் வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம எல்லா கேங்லேயும் ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அதில் ஒரு டைலாக் அவர் சொல்லுவார், ஆஹா அண்ணே அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று அதுதான் தரமான டைலாகு. விஜய் சித்து எப்பவும் போல் சூப்பர். இப்போ சூரின்னு ஒருத்தர் இருக்கார், எல்லா கேமராமேனுக்கும் அவர் தான் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அவர் தனியாக ஒரு டீ ஷாப் ஆரம்பித்து அவர் தனியாக அதை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் சித்து விலாக்ஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பீட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்து தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாவது நான் சேடாக இருந்தேன்னா அவங்க வீடியோ தான் எப்போ பார்க்கணுன்னா அதில் ஒரு சிரிப்பு ஏற்றி விட்ருவாங்க. அதில் அந்த வீடியோ அதுக்காக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். உங்கள் கேங்கில் அந்த மாதிரி டூர் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி டூர்லாம் போனதில்லை, பிளான்லாம் போட்டிருக்கோம். ஆனால் எல்லாம் நம்ம பசங்களை பற்றி தான் தெரியல, ஃப்ளாப் பண்ணுறாங்க. ஏதாவது ஒருத்தர் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஃப்ளாப் ஆகிடும். அதெல்லாம் அத்தனை பிளான் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சீரீஸ்லேயே அந்த இன்ஸ்டாகிராம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போச்சு. அது கொஞ்சம் வெயிட்டாக தான் போச்சு, ரொம்ப பிடிச்சது அந்த சீரியஸு. அவங்க பேர் என்னது? ஹர்ஷத் கான் இல்லை, அந்த சீரியஸில் வந்த பொண்ணு பேர் ரியா கண்டன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். பார்த்துருக்கேன் ப்ரோ, அவரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறப்ப அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். என்னோட ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சீரீஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நிறைய சீரீஸ் பார்த்துருக்கேன். போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஃபன் நடக்குது, அதை பார்க்கும்போது எப்படி உங்கள் கேங்கில்? எங்கள் கேங்லேயும் எங்கே ப்ரோ டூருக்கு போகலான்னு ட்ரிப்பு பிளான் பண்ணுறானுங்க, அதுக்குள்ளே கேன்சல் பண்ணிடுறானுங்க, ஒருத்தர் 2 பேர் வராமல் போயிடுறானுங்க. அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க? அங்கே சூர்யா, ஹர்ஷத் கானா, விஜய் சித்து. ஹர்ஷத் கான் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு ப்ரோ. அவங்க ஏதோ ஒரு அவார்டே கொடுத்தாங்களே, அந்த அவார்டு என்னன்னு தெரியல. அந்த அவார்டு என் ஃப்ரெண்டுங்களுக்கு கூட கொடுக்குறான் ப்ரோ, பெஸ்ட்டு பொம்பளை சோக அவார்டு. பின்னாடி அப்படியே கேமரா திருப்புங்க, இவன் தான் அது. என் ஃபோனில் எஃபி யூடியூப் போனீங்கனாலே சித்து அவரோட வீடியோஸ் தான் ஃபுல்லாக இருக்குமே. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஃபேன், அவரோட ஃபேன் நான். நல்லா பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் அவங்க வீடியோஸ்லாம். அந்தமாரி நல்லா பண்ணுறானுங்க. டிபின்னு ஒருத்தர் இருக்காரு, பட் அவர் இந்த கன்னி பெண்ணு நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவர்னு சொல்லி அவர் சுற்றியில் இருக்கார். ஆனால் அந்த கேங்லேயே பிபியை தான் ரொம்ப கலாச்சின்னு இருக்காங்க. விஜய் சித்து சரி, விஜய் சித்து இன்னும் மேலே வரணும். ஆல்ரெடி இப்போ அவருக்கு 2.8 மில்லியன் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, 3 மில்லியன்ஸ் 4 மில்லியன்ஸ். அவர் அந்த பிளாக் ஷீப்பை தாண்டி மேலே போகணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அவர் போவார், அவருக்கு இருக்கட்டால். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்லாம் கிடைக்கும்? அது ஆக்சுவலாக அது வந்துட்டு ஸ்கிரிப்டாகவே இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குது. அது ஸ்கிரிப்டாக இல்லையான்னு நமக்கு தெரியாது, பட் ஸ்கிரிப்டாகவே இருந்தாலும் சொல்கிறவன் 100 சொல்லிட்டோம் நெகட்டிவாக, அது ஸ்கிரிப்டு இவனுங்க பண்ணுறது ஜோக்கே வரல, நிறைய மீன்ஸ்
பரவாயில்ல இருக்கட்டும், நீ சிரிக்காத, எங்களுக்கு சிரிப்பு வருது, நாங்கள் பார்க்குறோம். பார்க்காத சிரிப்பு வராமல் எங்களுக்கு 2.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த ஹர்ஷத் கான் அந்த லேடிஸ் கிட்ட பேசும்போது அதுதான் அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு ஏதோ ஒரு கொல்கட்டால ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறின்னு போகுது. அதுக்கான் நீங்கள் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு யாராச்சும் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சும்மா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாலே அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போயிட்டு தனியாக பேசுவான். பொம்பளை சோக்குனே தெரியாது, ஆனால் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பொம்பளை சோக்காக இருப்பான். அந்த மாதிரி ஆள்லாம் இருப்பாங்க. விஜய் சித்து vlog வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ. டக்குன்னு ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனால் அந்த இதை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு பொம்பளை சோக்கா அவார்டுன்ற ஒரு இது பேசுனா அது டேக் பண்ணுறாங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது ப்ரோ. கொடைக்கானல் சீரிஸில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சீரியஸ் தான் நான் சொல்ல வந்தேன். கொடைக்கானல் சீரியஸ் தான் அந்த சன்ரைஸை காமிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். சன்ரைஸ் இங்கிட்டு வர்றது போல அங்கிட்டு வந்துருக்கும், அவங்க இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பள்ளத்தில் விழுற சீன். ஆமாம், சூர்யா அப்புறம் சூரிய வந்து பாத்ரூமில் குளிக்கிற சீன்லாம் செம்ம. அவர் இருக்கிறனால தான் ப்ரோ ஃபன்னாக போகுது. அவ்வளோதான் ப்ரோ, அவர் இருக்கிறனால தான் ஃபன்னாக போகுது. அதெல்லாம் வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த 3 பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 3 பேரில் 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதில் மோஸ்ட்டாக பிடிச்சது பிபி ப்ரோ. அவன் அந்த அவங்க சீரீஸில் எந்த சீரீஸ் ரொம்ப பிடிக்கும்? கொடைக்கானல் சீரியஸ் பிடிக்கும். அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ரியாகரன் சீரியஸ் பிடிக்கும் ப்ரோ. மெயினாக பிடிச்சது இது ரெண்டே. மற்ற ரொம்ப பிடிக்கும்னா எல்லா சீரியஸும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரீசெண்டாக அது பார்க்கும்போது நாங்கள் பார்ட்டி பண்ணுற மாதிரியே இருக்குது. நாங்கள் பண்ணும்போது இதோட ரொம்ப ரெக்கார்டாக பண்ணுவோம், இவங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய இருக்கார்ல, அவர் எப்பயுமே ஃபோட்டோ எடுக்கும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சிருக்காரு. உங்கள் கேங்கில் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு இந்த இவர் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி தானே. இப்போ நம்மளும் ஒரு கேங்காக போனோம்னாக்கா யாரா பார்த்தா அது பார்ப்போம்ல, அது மாதிரி தான். நம்மளுக்குள்ள கனெக்ட் பண்ணி இருந்தோம். ஆமாம், அது சென்னைன்னு இல்லை, எல்லா ஊர் பசங்களுக்கும் இந்த கேங்காக சுற்றுற பசங்க, ஏரியா பசங்க தான் சரி, காலேஜ் பசங்க, எல்லா கேங்குக்கும் இப்போ விஜய் சித்து vlogsலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ அப்படியே மீமாக க்ரியேட் ஆகி டேக் தட் ஃப்ரெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களை அந்த காஜி பையனை கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அந்த காஜி பையனை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுதான் மொட்டை மாடி பார்ட்டி. அது ஒரு பிளாட்ஃபார்ம் பெருசாகவே ஆயிடுச்சு. இப்போது விஜய் சித்து வந்துட்டு படம் எடுக்கிறதோட படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டாங்க. இப்போ யார் ஆர்ஜே பாலாஜி வந்தார், அப்புறம் இப்போ ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டார், அதுக்கப்புறம் மணிகண்டன் லவ்வர் படத்துக்கு வந்தார். இப்போ நெக்ஸ்ட்டு அவர் மேலே ரைனா கூட அவர் இன்டர்வியூ எடுத்தார் ஐபிஎல் மேட்ச்சில். இப்போ ரைனாலாம் எந்த யூடியூபராச்சும் போய் நம்ம தமிழ் யூடியூபர் போய் இன்டர்வியூ எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு, போய் எடுத்தார். அது எப்படின்னா அது ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருக்குது. படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா போரிங்காக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குற ஒரு அரை மணி நேரமாக இருந்தாலும் செம்ம ஃபன்னாக இருக்குது. அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது ப்ரோ. கெட்ட வார்த்தை பேசுகிறதும் சரி, எல்லாமே சரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக நேச்சுரலாக இருக்குது. அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது கேமரா சூரிய. ஆமாம், சூரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீ கடை வேறு போட்டார்னு நினைக்கிறேன். செம்ம ஒரு அந்த மாதிரி டீமில் எங்களுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க ப்ரோ. ப்ராங்க்லாம் எடுப்போம் போது எடுக்க போயிட்டு அடிலாம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டியா, ரெக்கார்டே போடலையடா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆள் தான். அவர் பார்க்கும்போது டக்குன்னு சூரி ப்ரோ ஞாபகம் தான் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா ரீசெண்டாக அந்த மொட்டை மாடி பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கரமாக ப்ரோ, சரியான வளர்ச்சி தான் ப்ரோ. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து ப்ரொமோஷன் பண்ணுற வளர்ந்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். லோகேஷ் கனகராஜே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலே நம்ம இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அதை பார்க்கும்போது ஒரு ப்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாங்களா விஜய் சித்து? கண்டிப்பாக தான். நான் தான் சொல்கிறேன், சாப்பிடும்போது நான் உட்காந்து யூடியூப்பில் போட்டேன்னா விஜய் சித்து vlog தான். விஜய் சித்து vlog பார்த்துருக்கீங்களா? பார்ப்பேன், நல்லா இருக்கு. அவங்க பண்ணுற காமெடியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் பார்ப்போம். அந்த குழந்தை பண்ணுற காமெடி நல்லா இருக்கும். அவங்க பண்ணுற சீரீஸ்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. ஊருக்கு போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். ரீசெண்டாக வந்த சீரீஸ் எல்லாமே பார்த்துருக்கு. ஃபேமிலியோட பார்ப்பீங்களா? ஃபேமிலியோட தான் பார்ப்போம். அவங்க ஹர்ஷத் கான், சூரி, சித்து 3 பேரில் யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க? சித்து. சித்து தான் நல்லா பண்ணுறாங்க. ஆமாம். அவர்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? காமெடி பண்ணுறது பிடிக்குமா இல்லை சூர்யா அடிக்கிறது பிடிக்குமா? சூர்யா அடிக்கிறது தான். அவர் கேமரா ஃபோக்கஸ் சரியாக இருக்க மாட்டார், அதனால. ஆமாம். பார்ப்பீங்க? எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க? போர் அடிக்கும் போதெல்லாம். போர் அடிக்கும் போதெல்லாம் பார்ப்பீங்களா? எப்போதான் உங்களுக்கு போர் அடிக்கும்? சும்மா இருக்கும்போது 24 hours அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ அவர் இருக்காரா இல்லையான்றது தெரியல. கொரியா டூரில் இருக்காரு, பட் வெளில போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. டீ கடை வச்சிருக்காரு. டீ கடை, எண்ணெய் கடை, இப்போ கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன போட போறாருன்னு தெரியல ஃபியூச்சரில். இதோ பொம்பளை ஷோக்கு பின்னாடி வராம பாரு ப்ரோ. 8 எபிசோட் போகுது. பட் ஆனால் அவங்க என்ன ஒன்று பண்ணுறாங்கன்னா,
எபிசோட்ஸை கண்டினியூவாக கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அது இந்த எடிச்சு இதை பார்த்தீங்களா சப்புன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதை பார்த்தீங்களா செம சிரிப்பில் நம்ம கேங்கில் எல்லாருக்குமே சப்புன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணை லவ் பண்ணிவிட்டு திருப்பி லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு சுற்றின்னு இருக்காரு. கடைசியாக அந்த பொண்ணு பேர் கடிச்ச சப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த vlog ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சும்மா நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை அவங்க பொண்ணு இனி விளாக்ஸ். ஆனால் இதெல்லாம் மனசாச்சே இல்லாத விஜய் சித்து உங்கள் பொண்ணுக்கு சும்மா உங்கள் ஃபேஸ் அது ஒரு பிராண்ட் ஆகிடுது. சும்மா உங்கள் ஃபேஸ் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர், உங்கள் பொண்ணு உங்களோட சப்ஸ்கிரைபர் அதிகமாக போய்ட்டோன்னு நினைக்கிறேன். இது விஜய் சித்து விளாக்ஸா, இது இனி விளாக்ஸா? என்னங்கடா டே. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அதை பற்றி யார் நெகட்டிவாக சொன்னாலும் நான் சண்டைக்கு போய்டுவேன். ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த அர்ஷத் கான் பண்ணுறது இந்த 18+ இருக்குது, ஃபேமிலியாக பார்க்க முடியல. அதை மட்டும் பரவாயில்ல கொடுங்க பாய்ஸ், நாங்கள் பார்க்குறோம். ஃபேமிலியாக கொடுக்கறதுக்கு இது ஃபேமிலிக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அவங்க எடுக்கிற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா மூவி மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் மில்லியன் கணக்கு 1 hour 2 hours ரிலீஸ் ஆகுது. அது பார்க்க சலிக்கவே மாட்டேங்குது. ஆல்ரெடி பார்த்ததா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி போடுங்கடா நம்ம அதை 1 hour பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்கு. சண்டைனாக்க ஃப்ரெண்டு வருவான் முதலில், எனக்கு சண்டைனாக்க ஃப்ரெண்டு வருவான் முதலில், அவனுக்கு கோயிலை கட்டுங்க மெரினா பீச்சு கடலில், ஃப்ரெண்டோட ரத்தம் மட்டும் கலந்துருக்கு என் உடலில், கபடியில் ஆச்சுன்னு வருவான் ஏகப்பட்ட மிடல்களை, நாங்கள் நான் ஃப்ரெண்டு கூட சுத்தாத ஊரா, என் மச்சான் கூட இருந்தா இருக்காதுடா போரா, மாற்றி போடுவோண்டா சட்டையன், ஃப்ரெண்டு பர்த்டேக்கு அச்சு போண்டா முட்டையன், வாண்டட போய் அடிக்க மாட்டேன் எட்டையன், ஃப்ரெண்டுக்கு சிக்கம் குத்தா பண்ணிடுவேன் மட்டையன், மச்சான் வேர்வை தொடிக்க கச்சிப்பு, முக்கியம் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்டுனால சூப்பரு, ஃபிகர் டிஷ்யூ பேப்பரு, ஓய் 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 ஓய், மாற்றி போடுவோண்டா சட்டையன். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வளர்ந்து அடுத்து பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப்லாம் நான் எனக்கு தெரில. விஜய் சித்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்டர்வல் பிளாக் அவங்கள வந்துட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து. நாங்கள் கீழேருந்து மேலே வரோம், அவங்களும் கொஞ்சம் மேலே வரணும், ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா.